METROPEEP viewers எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பர்சனை வந்து மீட் பண்ண போறோம் அப்படினு சொல்லலாம். அதே மாதிரி METROPEEP டிவில வந்து இனிமே வந்து தொடர்ந்து வந்து இந்த எபிசோட்ஸ் வந்து வரும். ஸோ மண்டே டு ஃப்ரைடே அப்படின்றது இப்போதைக்கு டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. குழந்தைகளை வந்து எப்படி வளர்க்கணும் அப்படின்ற விஷயம் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி வந்து டாக்டர் கோபாலகிருஷ்ணன் பீடியாட்ரிக் ஆக்குபேஷனல் தெரப்பி அப்படின்ற ஒரு விஷயத்தை அற்புதமாக வந்து மக்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. முதல்ல எல்லாருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஓகே சார், ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். என்ன சார் அது ஆக்குபேஷனல் தெரப்பின்றது? என்ன ஆக்குபேஷனல் தெரப்பி அப்படின்னா செயல்முறை மருத்துவம்னு சொல்லுவாங்க. ஓகே, செயல்கள் மூலமாக உங்களோட மனசுலேயோ மூளையிலேயோ இல்லை உடல்லையோ உள்ள இடர்பாடுகளை சரி செய்வதால் செயல்முறை மருத்துவம். செயல்கள்னா ஆக்ஷன்ஸ் ஆர் ஆக்டிவிட்டீஸ். ஆக்டிவிட்டியை மீடியமாக வச்சு அது வந்து நாங்கள் பண்ணுற தெரப்பியூட்டிக் அப்ரோச் அது ஆக்சுவலாக. சரிங்களா? அதனால தான் ஆக்குபேஷனல் தெரப்பி. சரி, ஆக்குபேஷன்னா என்ன, ஏன் இது ஆக்குபேஷனல் தெரப்பின்னு வந்துச்சு அப்படின்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி ஆக்குபேஷன் நிறைய பேர் வந்து இது வந்து தொழில் சார்ந்ததோ அப்படின்ற மாதிரி நினச்சிடுவாங்க. ஏன்னா ஆக்குபேஷனாக நம்ம தொழில்னு தான் நினைக்கிறோம். ஆக்சுவலாக அது கிடையாது. ஆக்குபேஷன்னா இப்போ ஒரு குழந்தை எடுத்துக்கோங்க, அந்த குழந்தையோட ஆக்குபேஷன் என்கேஜ்மெண்ட். முழுசாக உங்களை என்கேஜ் பண்ணுற விஷயம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குழந்தைக்கு விளையாட்டு தான் முழுசாக என்கேஜ் பண்ணுறது ஒரு காலகட்டம் வரைக்கும். ஒரு காலத்துக்கு மேலே படிப்பும் விளையாட்டும். ஓகேங்களா? அப்புறம் நம்ம வளர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு 3 வகையாக பிரியப்படும். ஒன்று ப்ரொடக்டிவிட்டி, உங்களோட லீஷர், உங்களோட செல்ஃப் கேர் அந்த மாதிரி. ஸோ இது எல்லாமே என்கேஜிங் யுவர் செல்ஃப்ன்றதுனால தான் இது ஆக்குபேஷனல் தெரப்பி அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட தொழில் சார்ந்த விஷயங்களையும் நாங்கள் வந்து சரி செய்து கொடுப்பதால் அந்த ஒரு லிங்க்கும் இதுல இருக்கு. ஸோ இதெல்லாம் கலந்து வரதுனால அது ஆக்குபேஷனல் தெரப்பின்னு சொல்றாங்க. ஸோ நிறைய பேர் ஆக்குபேஷனல் தெரப்பி வெறும் தொழில் சார்ந்ததா இது அப்படின்றத நினைக்கிறாங்க. இல்ல, அது மட்டும் இல்லைன்றத பதிவு பண்றதுக்காக இதை நான் சொல்றேன். ஓகே சார், இப்போ வந்து இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் வந்து பிரச்சனைகள் சொல்றாங்க. தன்னோட குழந்தைகள் வளர்க்குறதுல வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்றாங்க. அடங்க மாட்டான், இது அவனுக்கு சரியாக வரல, அந்த காலத்தில் நாங்கள்லாம் இப்படி இருந்தோம், இப்போ இருக்க பசங்கள்லாம் இப்படி இருக்காங்க, அப்புறம் நிறைய இந்த ஃபுட்டு சேஞ்ச், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ உங்ககிட்ட வர குழந்தைகளை வந்து நீங்கள் எப்படி சார் அணுகுறீங்க? எங்ககிட்ட முதல்ல வர குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்டல் டிலேஸ் மெயினாக வருவாங்க. ஓகே, ஆக்சுவலாக இப்போ ஒரு குழந்தை வந்து டெவலப்மெண்ட் அப்படின்னு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டெவலப்மெண்ட் தான் முக்கியம் ஒரு குழந்தைக்கு. இப்போது டெவலப்மெண்ட்டில் 2 வித டெவலப்மெண்ட் இருக்குது. ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், மென்டல் டெவலப்மெண்ட். ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டுன்னு எடுத்திங்கன்னா ஒரு குழந்தை வந்து பிறந்த பிறகு 3 மாதத்தில் கழுத்து நிற்கணும், 4 மாதத்தில் குப்புறப்படுக்கணும், 6 மாதத்தில் உட்கார ஆரம்பிக்கும் வித் சப்போர்ட், அப்புறம் வித்தவுட் சப்போர்ட் 6 to 8 வந்து முட்டி போட ஆரம்பிக்கும், அப்புறம் பிடிச்சிட்டு நிற்கும், அதுக்கப்புறம் வந்து தானாக நிற்கும், அதுக்கப்புறம் பிடிச்சிட்டு நடக்க ஆரம்பிக்கும், அப்புறம் தானாக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த 12 மாதம் வரைக்கும் இதெல்லாம் நடக்கும் ஆக்சுவலாக. ஓகேங்களா? இது ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், ஃபிசிக்கல் மைல் ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து இதே மாதிரி மென்டல் மைல் ஸ்டோன்ஸ்னு ஒன்று இருக்குது. மென்டல் மைல் ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து சோஷியல் ஸ்மைலில் ஆரம்பிக்கும். ஒரு 3-4 மாதத்துல தான் தன்னோட அம்மாவையே அது பார்க்க தெரியும். அதுக்கு அது வரைக்கும் அதனோட விழித்திரை வந்து பெருசாக பிளர்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அம்மா தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடியிலேருந்தே உணர்வுகளை வச்சு தான் அம்மா யார், அம்மாவோட ஸ்மெல் என்ன, அம்மாவோட சத்தம் என்ன, அதெல்லாம் அதுக்கு தெரியும். பார்க்க ஆரம்பித்த பிறகு அதனோட டெவலப்மெண்ட்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். அப்படி நடக்கிற டெவலப்மெண்ட் வந்து புரிதல் வர ஆரம்பிக்கும். அதாவது நீங்கள் ஆய் அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு பதிலுக்கு ஆய் சொல்லும். அது ரெசிப்ரோகேஷன், சவுண்ட் ப்ரொடக்ஷன், இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். அப்போ ஒரு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா 8 to 10 மாசத்துல இந்த புரிதல் நிறைய ஆரம்பிக்கும். இந்த புரிதல் நிறைய ஆரம்பிச்சோடனே நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம்னா நம்மளோட மொழியை வந்து அந்த குழந்தைக்கு வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிப்போம். தாய்மொழியை, புரியுதுங்களா? தாய்மொழி எனிதிங், இட் கேன் பி இங்கிலீஷ், ஜெர்மனி ஆர் ஜெர்மன், பிரெஞ்சு, தெலுங்கு, கன்னடா, என்ன வேணா இருக்கலாம். ஸோ அப்போதான் அது வரைக்கும் நம்ம வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிப்போம் அந்த குழந்தைக்கு. ஸோ அப்படி புரிதல் வர ஆரம்பிக்கும் போது தான் லாங்குவேஜ் இன்ட்ரோடக்ஷன் வர ஆரம்பிச்சு அம்மா பா அந்த மாதிரி அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ இந்த பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 மாசத்துக்குள்ள ஓரளவுக்கு முழுமை அடைஞ்சிரும். ஒருவேளை ஒரு 6 மாசம் தள்ளி போலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு 2 வயசு ஆகியும் என் குழந்தை பேசல, 2.5 வயசு ஆகி பேசல, இல்ல 3 வயசுலாம் பேசலன்னா தென் அங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. எக்ஸாக்ட்டா ப்ராப்ளம்னா அது என்ன? இல்ல, இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. பல காரணங்கள் எப்படி கேட்டீங்கன்னா, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து 6-8 மாசத்துல இருந்தே கேஜெட்ஸ் கொடுக்குறாங்க.
ஓகே மொபைல் ஃபோன் டேபு நான் வந்து இல்லைன்னா என் குழந்தைய ரொம்ப சூப்பர் ஸ்மார்ட்டாக ஆக்குறேன்னு சொல்லிட்டு அதில் இன்வால்வ் ஆகுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பிரச்சனை தான். இதனால என்ன ஆகுதுன்னா மொழியோட டெவலப்மெண்ட்டும் அந்த குழந்தையோட மென்டல் டெவலப்மெண்ட்டும் நடக்கிறதுக்கான பல பிரச்சனைகள் வருது. இது ஒரு இந்த ப்ராசஸிங்ல டிலே ஆகுது. ஓகே, அதனால இந்த பேச்சு வந்து தடப்படுது ஆக்சுவலா. ஸோ இப்போ என்கிட்ட வர நிறைய பேர் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, அதாவது ஒரு 3 வயசுல 4 வயசுல ஒரு குழந்தை வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேரண்ட் என்ன பண்ணிருப்பாங்க, மோஸ்ட்லி இப்போ வந்து நியூக்ளியர் ஃபேமிலி செட்டப். அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் ஃபேமிலி செட்டப்ல இருந்தோம். அப்போ வந்து ஒருத்தர்னாலும் ஒருத்தர் அந்த குழந்தையை அட்டன் பண்ணுவாங்க, அந்த குழந்தைக்கு வந்து அட்டென்ஷன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும், யாராவது பேசுவாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா மோஸ்ட்லி நியூக்ளியர் ஃபேமிலி செட்டப், அதில் வந்து அம்மா மெட்டர்னிட்டி லீவ்ல இருந்தா கூட கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அவங்க வந்து இதுக்கு போயிடுறாங்க, ஆஃபீஸ் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று இந்த குழந்தைய சாப்பாடு ஊட்டுறதுக்கோ இல்லை அவங்க டைமை போக்குறதுக்கு மோஸ்ட்லி டிவி முன்னாடி ரைம்ஸ் முன்னாடி இப்படி வைக்கிறாங்க. என்கிட்ட நான் பார்த்த வரைக்கும் சார் 1 இயருக்கு மேலே நல்லா பேசிட்டு இருந்தான், இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிச்சு, இப்போ என் பையன் பேசுறதே இல்லை அப்படின்றவங்க தான் நிறைய பேர் வருவாங்க. உங்களுக்கு புரியுதா? ஏன்னா அவங்க அட்டென்ஷன் இருந்திருக்கும், நல்லா இருந்திருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேட்ஜெட்டோட ஆளுமை நிறைய இருந்ததுனால இந்த குழந்தையோட டெவலப்மெண்ட் ப்ராசஸ் மேபி டிலே ஆகிருக்கும். இது ஒரு காரணம். ஆனால் சில பேரண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க சார், இப்போ மொபைல் இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது என்னுடைய குழந்தை சீக்கிரமா டெவலப் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில போறாங்க. அது கிடையவே கிடையாது, அது உண்மை இல்லை, அது ஒரு மாயை தான் நான் சொல்லுவேன். நீங்க வேணா எந்த ரிசர்ச்சும் அது சப்போர்ட்டும் பண்ணலைங்க சார். அதாவது ஒரு குழந்தையோட டெவலப்மெண்ட்டுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அதுவும் இயர்லி ஏஜஸ்ல தயவு செய்து கேஜெட்ஸ் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. பிசிக்கல் பிளே, பிசிக்கலா வெர்பல் கியூஸ், வெர்பலா நம்ம பேசுறது, அவங்களோட விளையாடுறது, விளையாட்டு ரொம்ப முக்கியம் சார். அதனால தான் பாரதி சொன்னாரு ஓடி விளையாடு பாப்பா அப்படின்றது. புரியுதுங்களா? இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஃபுட்பால்ன்ற விஷயத்த வந்து நாங்க வெளியில ஆடணும் காலம் போயிட்டு, நம்ம இப்போ ஃபுட்பாலை வந்து டேப்ல ஆடிட்டு இருக்கிறோம். ஓகே, இது எந்த விதத்துல ஒரு ஹெல்தியான ஒரு விஷயமா இருக்கும்? கிடையவே கிடையாது. ஆக்சுவலா இது கிடையாது. அது வந்து தவறான ஒரு மேபி என்னன்னா, ஒரு குழந்தை அடம் பிடிக்குதா, ஏதோ ஒரு விஷுவல் ஸ்டிமுலேஷன் அது கொடுத்துட்டு அது வந்து உட்கார வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது அவங்க எஸ்கேப் ஆகலாம்னு நினைக்கிறாங்க மோஸ்ட் பேரண்ட்ஸ். சாரி டு சே திஸ், இது வந்து அவங்க எஸ்கேப் ஆயிடலாம், அந்த சிச்சுவேஷனுக்கு அப்போதைக்கு ஒரு தீர்வு காணலாம் என்ற மாதிரி ஒரு மனப்பான்மையில அதை வந்து அணுகுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால அவங்க அதிகப்படியான நிறைய வீட்டில் பாருங்களேன், சாப்பிட வைக்கணும்னா கேஜெட், எங்கன்னா வந்து யாராவது வந்துட்டாங்க பேசணும்னா அந்த குழந்தைய வந்து உள்ள கூப்பிட்டு வச்சு அந்த ஒரு இது இருக்காது அவங்களுக்கு. நீ அந்த ரூம்ல போய் டேப் பார்த்துட்டு நாங்க கெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துடுறோம். இந்த மாதிரி இல்ல எங்கன்னா கூப்பிட்டு போறோம்னா கார்ல நீ பாட்டுன்னு வந்து டேப் பார்த்துட்டு வா. நிறைய பேர் குழந்தைங்களை நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. சாப்பாடு ஆமா. ஆனா அந்த காலத்துல பாருங்க, வெளியில ரோட்ல நின்னுப்பாங்க, இல்ல தெருவுல நின்றுட்டு காக்கா மாடு ஆடு இதெல்லாம் காமிச்சு ஏதோ ஒன்று சொல்லி எப்படியாவது கஷ்டமா தான் இருந்தது அந்த ப்ராசஸ். பட் அது ரொம்ப நல்லா இருந்தது ப்ராசஸ் அது. ஓகே, ஸோ அதை ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும், கண்டிப்பா நல்லா இருக்கும். நேச்சுரல் ஐட்டம்ஸ் நம்ம காமிச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கேஜெட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டு, ஆமா, ஸோ அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு வந்து மெயினானது பழைய ப்ராசஸ்லாம் பிளான் பண்ணா நல்லா இருக்கும். ஆனால் இன்னைக்கு அந்த டெக்னாலஜி வந்து எல்லாருமே மாற்றுதுன்னு நினைக்கிறோம் சார். ஆமாம் சார், டெக்னாலஜி கண்டிப்பாக மாற்றுது. எல்லாமே நம்மளோட டிசிஷன் மேக்கிங் தான் சார். சாய்ஸ் மேக்ஸ் யுவர் லைஃப்னு சொல்லுவாங்க. எது நம்ம யூஸ் பண்ணோன்ற ஒரு முடிவு நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா நம்மள எதுவுமே ரூல் பண்ண முடியாது. சில பேர் வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தா தான் செமையாக பிரைனாக வராங்க, தமிழ் மீடியத்தில் வரல அப்படின்ற மாதிரி கூட சில பேர் சொல்கிறாங்க. அதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குங்களா? எதுக்கு டெவலப்மெண்ட்டுக்குமா? அப்படிலாம் இல்லை, அது ஆக்சுவலாக அப்படிலாம் இல்லை. சில இப்போ ஃபின்லாண்ட்லாம் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து தாய்மொழி கல்வி தான் வந்து ரொம்ப சிறப்பானதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக